பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே, செப்டம்பர் மாதத்திலே உங்களை பார்க்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறான். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்கிற பெயர். ஆம், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து கொள்ளுவார். கலங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறவர். அவர் உங்களுடைய தேவையை பார்க்கிறவர். அவர் உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கிறவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுடைய மகனை ஈசாக்கை பலி செலுத்தும் போது அவனுக்கு இருந்த கடினமான சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து கொண்டார். அவனுக்கு தேவை ஏற்படும் போது அந்த தேவையை கர்த்தர் பார்த்து கொண்டார். அவனுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்து கொண்டார். அதே போல இந்த மாதத்துல இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமுடைய சூழ்நிலையை பார்த்து கொண்டவர், ஆபிரகாமுடைய தேவையை பார்த்து கொண்டவர், ஆபிரகாமுடைய எதிர்காலத்தை பார்த்து கொண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கொள்ளுவார். உங்களுடைய தேவையை பார்த்து கொள்ளுவார். உன்னுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லாம் அவருடைய கரத்திற்குள்ளாக இருக்கிறது. எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நடந்து இருக்கிறது. அதனால் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து நீ முன்னேறி செல்ல ஆண்டவர் உனக்கு உதவி செய்யட்டும். God bless you. ஆமென்.